ஜனாசா தொழுகையில் அதிகமான பேர் பங்கெடுக்க வேண்டும், இமாம் எப்படி நிற்க வேண்டும், யாருக்கு தொழுகை நடத்தலாம், யாருக்கு தொழுகை நடத்தக்கூடாது, இந்த விவரங்களை எல்லாம் நம்ம நினைச்சிட்டோம், பார்த்து முடிச்சிட்டோம். இப்பதான் ஜனாசா தொழுகைக்கு உள்ள நம்ம போறோம். ஜனாசா தொழுகை நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை, தெரியாதனால நிறைய பேர் தொழுகிறது இல்லை. எல்லாரும் ஆசை இருக்கு, பாப்பாவுக்கு தொழுகை நடத்தணும், அவனுக்கு ஆசை இருக்கு, அவனுக்கு தெரியாது. ஜனாசா தொழுகை எப்படி எங்க போய் யார் அந்த நேரத்தில் சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ணவும் முடியாது. அதனால என்ன பண்றான், ஜனாசா தொழுகை மிஸ் பண்ணிடுறான். சொந்தக்காரங்கள்லாம் என்ன செய்யல, குறிப்பா பெண்களுக்கு ஜனாசா தொழுகை தெரியுமா, அவங்களுக்கு இல்லைன்னு ஆக்கி வச்சுவிட்டோம். அப்ப ஜனாசா தொழுகை எப்படி தொழுவுறங்க விவரமே இனிமேல் தான் அவங்க தெரிஞ்சுக்கிறங்கிற அளவுல நிலைமை இருக்கிறது. அதுக்காக வேண்டி உன்னிப்பா கவனமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனாசா தொழுகை என்று சொன்னால் இமாம் நின்றாரா, பின்னாடி அதிகமான மக்களை சேர்க்கத்துறோமா, நின்றுறோம். இமாம தலைக்கு நேரவோ வயிற்றுக்கு நேரம் நிற்கிறாரு. நின்ற உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டா, ஜனாசா தொழுகைக்கு 4 தக்பீர் சொல்லணும் குறைஞ்சபட்சம். 4க்கு கீழே 3 தக்பீர் 2 தக்பீர் சொன்னதாகவெல்லாம் ஆதாரம் கிடைக்கல. ஆனால் 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் ஆதாரம் கிடைக்கிறது. அதிகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 4 தக்பீர் தான். சிலர் விஷயத்தில் 5 தக்பீர் சொல்லியிருக்கிறாங்க, சிலருக்கு 6 தக்பீர் சொல்லியிருக்கிறாங்க. 7, 8, 9 4 to 9 வரைக்கும் ஒவ்வொரு ஜனாசாவுக்கு ஒவ்வொரு விதமான எண்ணிக்கையில தொழுது இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாகவும் மிக வலிமையான அறிவிப்பாளர்கள் கொண்ட ஹதீஸ்லையும் உள்ளது என்னன்னு கேட்டா, 4க்கு தான் நிறைய ஆதாரங்கள் கிடைக்கிறது. 4 போதும், நம்ம ரொம்ப போட்டு செய்யறேன்னு சொல்லி குழம்ப தேவையில்லை. எது ரொம்ப உறுதியானதாகவும் எது அதிக தரவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்களோ அதையே நம்ம நடைமுறைக்கு எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமா 5 சொன்னார்கள் என்பதற்கு நீங்கள் பார்க்கிறதா இருந்தால் முஸ்லீம்ல 1589வது ஹதீஸ்ல பார்க்கலாம். ஏன்னா 4க்கு மேல இருக்கா ஒன்னே ஒன்று உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன், அப்படிலாம் செஞ்சுக்கலாம். இருந்தாலும் 4 தக்பீர் சொல்ல வேண்டும். அதுக்கு என்ன ஆதாரம், ஒரு ஆதாரத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சஹீஹுல் புகாரியில 1245வது ஹதீஸ் அதுல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நஜ்ஜாஷிய ஃபில் யௌமில் லதி மாத பிஹி ஹரஜ இலல் முஸல்லா ஃபஸப்ப பிஹிம் வ கப்பர அர்பன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னர் இறந்த அன்னைக்கு முஸல்லாங்கிற அந்த திடலுக்கு போனார்கள். அங்கதான் ஜனாசா தொழுகை நடத்துறதுக்கு மக்கள் எல்லாம் வர சொல்லி போறார்கள். போய் ஃபஸப்ப பிஹிம் மக்களை எல்லாம் சஃபாக அணிவகுக்க செய்தார்கள். அணிவகுத்து விட்டு ஒ கப்பர அர்பன் 4 தடவை தக்பீர் சொன்னார்கள். ஜனாசா தொழுகை என்றாலேயே 4 தக்பீர் தான். ருக்கு கிடையாது, சைதா கிடையாது, அத்தஹியாத்து கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நின்ற மணிக்கு நின்று முடிச்சிருந்தா ஜனாசா தொழுகை என்பது. அப்ப ஜனாசா தொழுகைக்கு குறைஞ்சது எவ்வளவு இருக்கு, 4 தக்பீர்னு விளங்கிக்கிறேன். ஒரு மறுதியில ஒரு இமாம் 5 தொழுதுட்டான், ஆஹா கேடாயிருச்சு நினைச்சிடக்கூடாது. 9 வரைக்கும் போனாலும் பிரச்சனை இல்லை, 4 வரைக்கும் கண்டிப்பா செய்யணும். வழங்குதா, 4க்கு குறைச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுக்கு தக்பீர் சொன்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லணும். இந்த தக்பீர் சொல்லும் பொழுது ஜனாசா தொழுகைக்காக வேண்டி இப்படி கையை உயர்த்துறோம்ல, பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 4க்கு என்ன செய்வாங்க, கைகளை உயர்த்தி தொங்க போடுவார்கள். அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு தக்பீருக்கும் கையை உயர்த்தணும். கையை உயர்த்துவதற்கு நீங்கள் மற்ற தொழுகைகளுக்கு வருது, என்ன வருது, 4 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்துவாங்க. ஃபர்ஸ்ட் தக்பீர் தஹ்ரீமாவுக்கு கையை உயர்த்துவார்கள், ருக்குவுக்காக வேண்டி ஒரு தடவை கையை உயர்த்துவார்கள், ருக்குல எந்திரிச்ச உடனே ஒரு தடவை கையை உயர்த்துவார்கள், 2வது ரக்காத்து முடிச்சு 3க்கு எந்திரிப்பாங்களே அப்படி எந்திரிச்சு அப்போ ஒரு தடவை உசத்துவாங்க. 4 இடம் தான் தொழுகையில கையை உயர்த்துற இடம் என்று இதுக்கு ஏராளமான ஹதீசுகள் இருக்கிறது. சாதா தொழுகைகளுக்கு ருக்கு சஜிதாவெல்லாம் கொண்ட இறைவனுக்கு தொழுகிற தொழுகை இருக்குது, அது இது தொழுகை இல்லை, பேர் தான் ஜனாசா தொழுகை. இது உண்மையில இறந்தவரை நம்ம தொழுகிறோம், அவருக்கு செய்யற துவா, இது துவா தான். ஜனாசா தொழுகை என்பது இறந்தவருக்கு செய்யற துவா தான். இதுல அந்த மாதிரி இருக்குதான்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க. 4 தக்பீர் சொன்னார்கள் வருதே தவிர ஒவ்வொரு தடவையும் கையை ஒசத்துனாங்கன்னு வைங்க, அது அறிவிக்கப்படாம இருக்குமா, அறிவிக்கப்படாம இருக்காது. தக்பீருங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவது, தக்பீருங்கிற அரபி வார்த்தைக்கு கையை நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, தக்பீருங்கிற வார்த்தையை தப்பான இடத்துல யூஸ் பண்ணதுனால நமக்கு தக்பீர்னால கையை தான் ஞாபகத்துக்கணும். தக்பீர் சொல்லுவதுங்கிறது போல தக்பீர் கட்டுறேன்பாங்க. தக்பீரையா கட்டுறீங்க நீங்க, தக்பீர் வாயினால சொல்றது, தக்பீர் சொல்லி கையை கட்டுறோம்னு சொல்லணும். இப்படி கட்டுறாங்கல்ல, இதுக்கு என்ன பேரு, தக்பீர் கட்டிட்டேன்பாங்க. தக்பீர் எப்படி கட்டுவீங்க, தக்பீருக்கு அர்த்தமே என்ன, அல்லாஹ் அக்பர் என்று வாயால் மொழிகிறதுக்கு பேர் தான் தக்பீர். அப்ப தக்பீர் சொல்லி கையை கட்டுவது என்று சொல்றதுக்கு பதிலா நம்ம எப்படி பழகி இருக்கிறோம், தக்பீர் கட்டுறது, தக்பீர் கட்டினேன் அப்படிம்பாங்க. தக்பீரை கட்டவும் முடியாது, தக்பீரை சொல்லத்தான் முடியும். அல்லாஹ் அக்பர்ங்கிற வார்த்தைக்கு பேர் தான் தக்பீர். இப்ப தஸ்பீஹ்னா என்ன, சுப்ஹானல்லாஹ், தஹ்மீதுனா என்ன, அல்ஹம்துலில்லாஹ், தஸ்லீம்னா என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும், தஹ்லீல்னா என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ், தக்பீர்னா அல்லாஹ் அக்பர்.
எந்த தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்கினாலும் கைகளை உயர்த்துவார்கள். அந்த கிரவுண்ட்ல முதல் தக்பீருக்கு நீங்க கையை உசத்தி கட்டிக்கிறீங்க. கட்டிட்டீங்களா? கையை கட்டுறீங்க. அதுக்கப்புறம் என்ன? அல்லாஹ் அக்பர்னு சொல்லத்தான் வேணும். ரெண்டாவது தக்பீர் என்ன செய்யணும்? அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்க. மூணாவது தடவை ஒரு அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்க. நாலாவது தடவை அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்க. சொல்றதுக்கு பேர் தான் தக்பீரை தவிர இப்படி ஒசத்துறதுக்கு பேர் என்ன இல்ல, தக்பீர் கிடையாது. இது அனைவரும் ஏற்றுக்கொண்ட, எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் ஒப்புக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் கைகளை உயர்த்துவது என்பது. அதனால பொதுவாக கைகளை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் முதல் தக்பீருக்கு மட்டும் என்ன செய்யணும்? கைகளை உயர்த்த வேண்டும். மற்றபடி ருக்கு சஜிதாவுக்கு தான் அடுத்த கையை உயர்த்தினாங்கன்னு வருது. ருக்குவுக்கும் ருக்குல இருந்து எந்திரிக்கிறதுக்கு அது இங்க கிடையாது. அதனால ரெண்டாவது வசத்துல பேச்சு இந்த ஜனாசா தொழுகையில வராது. இது முடிஞ்சிருச்சா? சரி, கையை வசத்துட்டோம். ஜனாசா தொழுகைக்கு நெஞ்சில கையை கட்டினாங்கன்னு ஆதாரம் தரனா கிடைக்காது. தொழுகைக்கு கட்டின ஆதாரம் தான் இருக்கும். ஜனாசா தொழுகைக்கு கட்டினாங்களான்னு கேட்டாங்கன்னா அப்ப ஒன்னொன்னுக்கா லொஹருக்கு காட்டுன்னு கேட்க வேண்டியது. அப்புறம் அசருக்கு கட்டினாங்களான்னு காட்டுன்னு கேட்க வேண்டியதான். மகரிபுக்கு ஒரு தொழுகையில கட்டினாங்கன்னு மொட்டையா வந்தா அதுக்குள்ள எல்லாம் சேர்ந்துக்கிறோம். தொழுகையில நெஞ்சில கையை கட்டினாங்கன்னு வந்து விடுமையானால் அது வித்திருக்கும் கட்டினாங்க, லொஹருக்கும் கட்டினாங்க, அசருக்கும் கட்டினாங்க, பரலுக்கும் கட்டினாங்க, சுன்னத்துக்கும் கட்டினாங்க, அது தொழுகையில அனைத்துக்கும் என்றுதான் வந்துருமே தவிர ஜனாசா தொழுகைக்குன்னு தனி ஆதாரத்தை தேடினீர்களே ஆனால் அப்படி எந்த ஒரு ஆதாரமும் ஹதீஸ்கள்ல கிடையாது. அதனால ஆதாரம் எல்லாம் பொதுவாக உங்களுக்கு சொல்றோம். தொழுகைக்கு கையை உயர்த்துவது பொதுவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கையை உயர்த்திக் கொள்ள வேண்டும். தொழுகைக்கு நெஞ்சில கையை கட்டுவது என்பது பொதுவாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஜனாசா தொழுகையில் என்ன செய்யணும்? கைகளை உயர்த்தி நெஞ்சில் கட்டிக்கொள்ள வேண்டும். இதுக்கு ஆதாரம் தேவையில்லை. மற்ற தொழுகைக்கு உள்ள ஆதாரமே போதும். பொதுவாக தொழுகைக்குரிய ஆதாரங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கல்ல, அதுவே இதற்கெல்லாம் போதுமானதா இருக்கிறது. அடுத்து என்ன செய்யணும்? தக்பீர் கட்டி விடுறோம். கட்டினவன என்ன செய்யணும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அக்பர் தக்பீர். நானும் தக்பீர் கட்டுறேன்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அப்படி பழகி போச்சு. தக்பீர் சொல்லி கையை கட்டி விட வேண்டும். கையை கட்டின பிறகு என்ன செய்யணும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அல்ஹம்து சூரா ஓதணும். ஃபர்ஸ்ட் இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு நாள் தொழுகை நடத்துறாங்க, ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகை நடத்தும் பொழுது சத்தம் போட்டு அல்ஹம்து சூரா வேற ஓதுறாங்க. ஜனாசா தொழுகையில அல்ஹம்து சூராவை என்ன செய்யறாங்க? சத்தம் போட்டு எல்லாருக்கும் விளங்குற மாதிரி ஓதுறாங்க. ஃபர்ஸ்ட் தக்பீர்ல ஓதுன உடனே எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. என்ன சத்தம் போட்டு ஓதி இவங்க கேட்டதே இல்லை இது வரைக்கும். இவர் சத்தம் போட்டு ஓதுறாரு என்ற உடனே தொழுது முடிச்ச உடனே சொன்னாங்க, நான் எதுக்கு சத்தம் போட்டேன் தெரியுமா? எல்லாம் ஊமையாட்ட உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க, ஓதணும்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. எதுக்காக நான் சொன்னேன் என்றால், லியஅலமு அன்னஹா சுன்னத்துன், அது சுன்னத்து என்பதை அறிவதற்காகத்தான் நான் இவங்க விளங்கி கொள்ளணுங்கிறது தான் நான் செஞ்சேன். அல்ஹம்து சூரா சத்தம் போடணுங்கிறது கிடையாது. நான் சத்தம் போட்டது காரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி சும்மா நிக்கிறீங்க. சும்மா நிக்க கூடாது. என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா நீங்க ஓதணும், அது நீங்க தெரிஞ்சுக்கணும் என்பதற்கு நான் சத்தம் போட்டேன் என்று இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. இது புகாரியில 1335வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இதுல எப்படி வருதுன்னு கேட்டா, சல்லைத்து ஹல்ஃப இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸுக்கு பின்னாடி நான் ஜனாசா தொழுகை தொழுதேன். கராபி ஃபாத்திஹத்துல் கிதாப், அவங்க அல்ஹம்து சூரா ஓதினார்கள். கால அவர்கள் சொன்னார்கள், லியஅலமு அன்னஹா சுன்னத்துன், இது ஒரு நபி வழி என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு தான் நான் அப்படி ஓதினேன் அப்படிங்கிற சத்தம் போட்டு ஓதிருக்காரு. இல்லாட்டி மக்களுக்கு எப்படி தெரியும் ஓதுனது? சரி, இது ஒன்னாச்சா. ஹாக்கிம்ல என்ன வருதுன்னு கேட்டா, சல்லா இப்னு அப்பாஸ் அலா ஜனாசத்தின், இதே ஹதீஸ் வேற கொஞ்சம் வார்த்தை மாற்றமாக வருகிறது. ஒரு ஜனாசாவிலே இப்னு அப்பாஸ் தொழுகை நடத்தினார்கள். ஃபஜஹர பி அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்வை சத்தம் போட்டு ஓதினார்கள். சத்தம் போட்டு ஓதினார்கள்ங்கிற வாசகமும் சேர்ந்து வருகிறது. சும்மா கால பிறகு அவர்கள் சொன்னார்கள், இன்னமா ஜஹர்து, நான் எதற்கு சத்தம் போட்டு ஓதினேன் தெரியுமா? லி தஅலமு அன்னஹா சுன்னத்துன், அது சுன்னத்து என்று நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வேணும்னு சத்தம் போட்டு ஓதுனேன். இது நபி வழிதான். சுன்னத் இப்னு அப்பாஸ் செஞ்சது நமக்கு மார்க்கம் இல்லை. அவர் செஞ்சு போட்டு என்ன சொல்றாரு? இது நபி வழின்னு ரிப்போர்ட் பண்றாரு, அதான் ஆதாரம். ஓ, நபிகள் நாயகம் சுன்னத்துங்கிற வார்த்தையை சஹாபி பயன்படுத்தினார்னா அது நபி அப்படி செய்ய பார்த்திருக்காருன்னு அர்த்தம். சுன்னத்துங்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் செய்யும் போது பார்க்காவிட்டால் ஒரு சஹாபி பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம காலத்துல சுன்னத்துக்கு அர்த்தமே வேலையா போச்சு. சுன்னத்து ஜமாத்தும்பாங்க, சுன்னத்துக்கு மாத்தமா செய்யறதெல்லாம் சுன்னத்து ஜமாத்தும்பாங்க. சுன்னத்து படி நடக்கிறது பேர் சுன்னத்து ஜமாத்து இல்ல, எல்லாமே சுன்னத்துக்கு மாத்தமா இருக்கும். ஒண்ணுபடி சுன்னத்துப்படி நடத்த மாட்டாங்க. எல்லாம் பிதஅத் ஜமாத்தா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? சுன்னத்துங்கிற வார்த்தை, அந்த சுன்னத்து கிடையாது. சஹாபாக்கள் காலத்துல, தாபியின்கள் காலத்துல சுன்னத்து என்ற சொல் எதுக்கு தான் பயன்படுத்தப்படும்? அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சு இருக்கணும், அதைத்தான் சுன்னத்துங்கிற வார்த்தையால் குறிப்பிடுவார்கள். அப்ப இப்னு அப்பாஸ் என்ன பண்றாங்க? நான் ஓதுன நானா ஓதல, ரசூல் வழி, நபி வழி. அது சுன்னத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நபி வழி. நபி வழி என்று நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் செஞ்சேன்.
அப்ப நபி வழின்னு அவர் ரிப்போர்ட் பண்ண காரணத்தினால இது ஹதீஸ் ஆயிடுது, ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டுறாங்க, மார்க்கம் ஆயிடுது. அப்ப ஃபர்ஸ்ட் தக்பீர்ல என்ன ஓதணும்? சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா ஓத வேண்டும். அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொல்லி கையை கட்டிய பிறகு அந்த இரண்டாவது தக்பீருக்கு முதல் ஆனா இன்னொன்று கவனிக்கணும், ஜனாசா தொழுகன்னு தொழுகிறாங்களே, அல்லாஹ் காப்பாத்தனுங்க, ஒரு ஜனாசாவுக்கும் அந்த இவர்களால் நன்மையே கிடைக்காது. ஏன்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த தக்பீரையே சொல்லிட்டு இருக்கிறது ஜனாசா தொழுகையா? 4 தக்பீருக்கு இடையில விஷயங்கள் இருக்கிறது. 4 தக்பீர் சொல்லணும்னா ஒரு தக்பீருக்கு மறு தக்பீருக்கு இடையில செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. நீங்க பாத்து எந்த ஒரு நன்மையாவது அல்லாஹ்வை புகழ்வதற்கு பெருமைப்படுத்துவதற்காக ஜனாசா தொழுகை அது தேவை, அதுதானே ஜனாசா தொழுகை. அல்லாஹ்வை பெருமைப்படுத்திட்டு நடுவுல அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், அவருக்கு கோரிக்கை வைக்கணும். பெரும்பாலும் 99 பள்ளி வாசல்கள் 99% இமாம்கள் ஜனாசா தொழுகை என்ற பெயர்ல இந்த மையத்துக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை, பாவ மன்னிப்பை, துவாவை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப எந்த அல்ஹம்து சூராவும் ஒரு சூரா ஓதுற அளவுக்கு ஒரு ஜனாசாவில் உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்குமா? அப்ப என்ன மௌத்தான ஆட்களுடைய உயிரோட விளையாடுறாங்க பாருங்க. இறந்து இல்லாத பாத்தியா மட்டும் நிறைய ஓதுறாங்க. இது இருக்கிற துவா ஓத மாட்டேங்கிறாங்க. அங்க வாசல்ல வச்சுக்கிட்டு ஒண்ணு, கபர் வாசல்ல ஒண்ணு, பள்ளிவாசல் வாசல்ல ஒண்ணு, அடக்குன்னு தொழுது முடிச்சோட பெரிய துவா ஓதுவாங்க. தொழுகைக்குள்ள ஓதுறது என்னப்பான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதெல்லாம் விட்டுப்புட்டு தொழுகு முடிச்சுட்டு ஃபாத்திஹான்னு கிட்ட 1/2 மணி நேரம் துவா ஓதுவாரு. ஜனாசாவுல கபரை கொண்டு அடக்கிட்டு ஒரு துவா ஓதுவாரு. எதை ஓதுனே? ஃபர்ஸ்ட் நீ தொழுகையை ஒழுங்கா, ஜனாசா தொழுகை என்பதற்கு எப்படி 10 நிமிஷமாவது ஆகுங்க. ஜனாசா தொழுகை ஒழுங்கா நம்ம அந்த மையத்துக்காக வேண்டி நம்ம ஓதுனோமையானால் அதை முறையா தொழுது முடிக்க என்ன செய்ய ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். ஆனா 10 செகண்ட் கூட ஆகாது. நம்ம சமுதாயத்தில் ஜனாசா தொழுகை நடத்துற அந்த முறையை பார்த்தீர்களே, ஜனாசாவுக்கு கிடைக்கிற ஹக்க, அந்த உரிமையை பறிக்கிறாங்க. இது நம்ம ஃபைட் பண்ணி என்ன செய்யணும், அது நிலைநாட்டணும். அதுதான் நம்ம அந்த சொந்தக்காரங்க கையில் எடுத்துடணும். இப்ப இவங்கள்ட்ட விடாம நீங்க ஒதுங்கிக்கணும், நாங்க பார்த்துக்கணும்னா நம்ம இஹ்லாஸோட அது ஒழுங்கான முறையில் நம்ம செஞ்சிருவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா அந்த அல்ஹம்து சூராவை ஓத வேண்டும். அடுத்து நசையில 1963 ஹதீஸ்ல என்ன உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்னு அப்பாஸ் சத்தம் போட்டு தானே ஓதி இருக்கிறாரு, சத்தம் போட்டு ஓதுனா நம்மளும் சத்தம் போட்டு தானே ஓதணும், அஹ்ல ஹதீஸ் ஜமாத்தில் உள்ளவங்க சத்தம் போட்டு தான் ஓதிட்டு இருக்கிறாங்க, அதான் சட்டம் நினைத்து கொண்டு. ஆனால் நசையில வரக்கூடிய இதே செய்தியை அபூ உமாமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அஸ்-சுன்னத்து பி ஸலாத்தி அலல் ஜனாஸா, ஜனாஸா தொழுகையில சுன்னத்தான முறை என்னவென்றால் ஐ யக்ரா பி தக்பீரத்தில் ஊலா பி உம்முல் குர்ஆன் முஹாவதத்தன், உம்முல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அல்ஹம்து சூராவை, உம்முல் குர்ஆன்னா குர்ஆனுக்கு தாய், குர்ஆனுடைய தாய் என்று பொருள்படுகிற அல்ஹம்து சூராவை ரகசியமா ஓத வேண்டும், சுன்னத்து அப்படின்னு அபூ உமாமா அவர்கள் ரிப்போர்ட் பண்றாங்க. அதான் சுன்னத்து, அதான் நபி வழி என்று சொல்லக்கூடிய செய்தி நசையில 1963 ஹதீஸ்ல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன விளங்கிறனே, 4 தக்பீர் சொல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் தக்பீர் சொன்ன பிறகு 2வது தக்பீருக்கு இடையில நம்ம என்ன செய்யணும், அல்ஹம்து சூரா ஃபர்ஸ்ட் ஓத வேண்டும். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அல்ஹம்து சூராவோட சேர்த்து இன்னொரு சூரா ஓதணும், அதே தக்பீர்லயே. 2வது தக்பீர்ல இல்ல, முதல் தக்பீர்லயே அல்ஹம்து சூரா ஓதுறது எப்படி சுன்னத்தோ, அதுக்கப்புறம் ஒரு குல் ஹுவல்லாஹ் சூராவோ இல்ல தெரிஞ்ச சூரா ஏதோ ஒன்னு என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் ஓதிக்கொள்ள வேண்டும். அது எங்க ஆதாரம் இருக்குன்னு கேட்டா, நசையில 1961 ஹதீஸ்ல வருகிறது. ஃபகராபி ஃபாத்திஹத்துல் கிதாபி, இப்னு அப்பாஸ் தான் ஃபாத்திஹத்துல் கிதாபையும் ஓதினார்கள், அல்ஹம்து சூராவையும் ஓதினார்கள், வ சூரத்தின், ஒரு சூராவையும் ஓதினார்கள். அல்ஹம்து ஓதினார்கள் ஒரு அறிவிப்புல வருது. அவர் இந்த சூரா ஓதுனதை சொல்ல மறந்துட்டார் ஒரு அறிவிப்பாளர். இன்னொரு அறிவிப்பாளர் என்ன செய்யறாருன்னா, அப்துல்லாஹ் இப்னு தல்ஹா பின் அப்துல்லாஹ் இப்னு அவுஃப்ங்கற ஆள் சொல்றாரு, நான் இப்னு அப்பாஸுக்கு பின்னாடி நின்று தொழுதிருக்கிறேன். அந்த இப்னு அப்பாஸ் அவர்கள் ஜனாசா தொழுகையில அல்ஹம்து சூரா ஓதி முடித்த பிறகு ஒரு சூரத்தின், ஒரு சூராவையும் ஓதினார், வ ஜஹர, ரெண்டையும் சத்தமாகவே ஓதினார், ஹத்தா அஸ்மானா, எங்களுக்கு கேட்கிற அளவுக்கு சத்தமாக ஓதினார். ஓதி முடித்த உடனே அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு நான் கேட்டேன், என்ன இது, ஏன் இப்படி ஓதுனீங்க, சத்தமா ஓதுனீங்கன்ன உடனே ஃபகால சுன்னத்துன், இதுவும் சுன்னத்து, நபி வழிதான். அல்ஹம்துக்கு அப்புறம் ஒரு சூரா ஓதுறது நபி வழிதான், ஹக்குன், இது சரிதான், நபி வழி என்று அவர் ரிப்போர்ட் பண்ணாருங்கிற செய்தி நசையில 1961 ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும், அல்ஹம்து சூரா ஓத வேண்டும், ஒரு இன்னொரு அடிஷனல் சூராவை என்ன செய்யணும், ஓதிக்கொள்ள வேண்டும். இது முதல் தக்பீருக்கு செய்ய வேண்டியது. 2வது தக்பீர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓத வேண்டும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு,
ரெண்டாவது ரசூலுல்லாஹ்வுக்கு துவா, மூணாவது நாலாவது தக்பீர்கள்ல தான் இறந்தவருக்கு துவா. மொத்தம் நாலு தக்பீர்லையும் நமக்கு வேலை இருக்கிறது. ஃபர்ஸ்ட் தக்பீர்ல என்ன? இறைவனுக்கு செய்யற கடமைகள், அவனுடைய வேதத்தை, அவனுடைய குர்ஆனை என்ன செய்யணும்? ஓதி அல்லாஹ்வை புகழ்றதுக்கு பயன்படுத்திக்கிறணும். இரண்டாவதான பொதுவாக துவாவுடைய முறையே என்ன? ஃபர்ஸ்ட் ஹம்து செய்யணும், அப்புறம் ஸலவாத்து, அப்புறம் தானே துவா. ஃபர்ஸ்ட் ஹம்து, அல்லாஹ் புகழ்வதற்காக வேண்டி முதல் தக்பீரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது தக்பீர்ல என்ன செய்யணும்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்ல வேண்டும். அவ்வளவுதான் ஹதீஸ்ல வருதே தவிர இந்த ஸலவாத்துன்னு குறிப்பிட்டு வரல. ஆனால் நம்ம பொதுவாக தொழுகைக்கு கற்று தந்திருக்கிறாங்கல்ல, அந்த ஸலவாத்தை சொல்லிக் கொள்வதுதான் சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிதான், அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம்னாலும் ஸலவாத்து தான். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஓதுவதற்கு ஒரு ஸலவாத்து கற்று தந்திருக்கிறாங்க. நம்ம அத்தஹியாத்துல ஓதுறோம். அத்தஹியாத்துல ஓதுற அதை இப்ப கியாமுல ஓதணும். அத்தஹியாத்துல ஓதுறோம்ல, நின்றுகிட்டு ஒரு ஸலவாத்து ஓதக்கூடாது. மற்ற தொழுகையில, ஜனாஸா தொழுகையில நின்ற நிலையில் என்ன செய்யணும்? அத்தஹியாத்து இல்லாத காரணத்தினால அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத் அல்லாஹும்ம பாரிக்னு சேர்ந்து தான் ஸலவாத்து. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். இதை ஓதணும். இது அதிகபட்சம், இது பெருசா இருக்கனால இவ்வளவு டைம் அவர் கொடுக்கணும். தெரியாதவங்க சின்ன ஸலவாத்து ஓதிட்டு போறாங்க, தெரிஞ்சவங்க ஓதுவாங்கல்ல. அதனால இமாம் என்ன பண்ணணும்? ஒரு முதல் தக்பீர்ல அல்ஹம்து சூராவும் இன்னொரு சூராவும் ஓதுற அளவுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அவரும் ஓதணும், மக்களுக்கு அந்த டயத்தை கொடுக்கணும். இரண்டாவது ஒரு அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும். சொல்லிய பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்ல இருந்து அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வரைக்கும் இந்த ரெண்டையும் ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அந்த நேரத்தை அவர் கொடுக்க வேண்டும். இமாமும் இந்த ஸலவாத் என்ன செய்யணும்? தொழுகைக்கு உள்ள இந்த ஸலவாத்தா இருக்கிறதுனால இது 2-3 வகையான இந்த ஸலவாத் வருது. அத்தஹியாத்துல ஒரு ஸலவாத்துகள் 2-3 வகையான ஸலவாத்துகள் வருது. ஏதாவது ஒண்ணு ஓதிக்கொள்ள வேண்டிய சின்ன சின்ன வார்த்தை மாற்றங்களோட வரும், அதை ஓதிக்கொள்ள வேண்டியது. அதுக்கு என்ன செய்யணும்? மூணாவது நாலாவது தக்பீர்ல எதுவும் ஓதவே கூடாது, வெறும் துவா தான். மூணாவது நாலாவது தக்பீர்ல என்ன செய்யணும்? குர்ஆனோட ஆயத்துகளையோ வேற எதையும் ஓதக்கூடாது. மையத்துக்கு வேண்டிய துவாவை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். எப்படி வருது? இது சுனனுல் பைஹக்கியுடைய நூல்ல வால்யூம் 4 39ஆம் பக்கத்திலையும், இப்னு ஹிப்பான்ல 7வது வால்யூம்ல 346வது பக்கத்திலையும் இருக்கிறது. அன்ன சுன்னத ஃபி ஸலாத்தி அலல் ஜனாஸதி, ஜனாஸா தொழுகையில சுன்னத்தான முறை என்னவென்று சொன்னால், ஐயு கபீரல் இமாமு, இமாம் ஃபர்ஸ்ட் தக்பீர் சொல்ல வேண்டும். சும்மா யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப் பாத தக்பீரத்தில் ஊலா சிர்ரன் ஃபீ நஃப்ஸிஹி, மனசுக்குள்ள முதல் தக்பீருக்கு பிறகு அல்ஹம்து சூராவை ஓத வேண்டும். சும்மா யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். வ யுஹ்லிசு துஆ லில் ஜனாஸத்தி பி தக்பீராத்தி, மற்ற தக்பீர்கள்ல என்ன மற்ற 2 3 4 7 9 வரைக்கும் இருக்குல்ல, அடுத்து வரக்கூடிய தக்பீர்கள்ல ஜனாசாவுக்காக வேண்டி, இறந்தவருக்காக வேண்டி உள தூய்மையோடு துவா செய்ய வேண்டும். மூணாவது தக்பீர்லையும் உள தூய்மையோடு துவா செய்ய வேண்டும், நாலாவது தக்பீர்லையும் உள தூய்மையோடு துவா செய்ய வேண்டும். இந்த உள தூய்மையோடு துவா என்கிற வார்த்தை, யுஹ்லிசு துஆங்கிற வார்த்தை ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறது. அந்த துவா எப்படி வரணும்? உள்ளத்திலிருந்து வர வேண்டும். எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? துவா செய்ய வேண்டும் என்று அதில் வருகிறது. இந்த மாதிரி வர்ற இடத்தையெல்லாம் நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு தெரிஞ்ச ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துவாக்கள் சிலது இருக்கிறது. அதையும் சொல்லி முடிச்ச பிறகு இறந்தவர் நம்முடைய சொந்தக்காரராவோ நம்முடைய அப்பா நம்முடைய அம்மாவா இருந்து நம்ம தொழுகை நடத்தணும்னு சொன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷையில தொழுகையில நின்று கொண்டு எப்படி அத்தஹியாத்துல நம்ம தாய்மொழியில துவா ஓதலாமோ, சஜிதாவில் தாய்மொழியில் எப்படி துவா ஓதி கொள்ளலாமோ, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறாங்கல்ல. இப்போ தொழுகையிலேயே நம்ம அத்தஹியாத்துல ஓத வேண்டிய துவாவெல்லாம் ஓதிட்டு அந்த துவாவை முடிஞ்ச பிறகு நம்ம தமிழ்ல துவா செஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்ல துவா செஞ்சுக்கலாம், உருது பேசுறவங்க உருதுல துவா செஞ்சுக்கலாம், அவரவர் தாய்மொழியில செஞ்சுக்கலாம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சும்மல் யதஹய்யர் மினல் மஸ்அலத்தி மா யஷா, அத்தஹியாத்துல அமர்ந்த பிறகு அவன் எதை விரும்பினான் அதையெல்லாம் கேட்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அத்தஹியாத்து ஓதி முடிச்ச பிறகு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க என்ற துவாவையோ, அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸிங்கிற துவாவையோ, எதையாவது ஒரு துவாவை ஓதி முடிச்சுட்டு என்ன செய்யணும்? மேற்கொண்டு டைம் இருந்தால் அல்லது தனியா நம்ம தொழுதா நம்ம என்னென்ன விவரம் அதையில அத்தஹியாத்துல இருந்துகிட்டே கேட்கலாம், தமிழ்ல கேட்கலாம். தமிழ்ல தான் கேட்க ஏனும். நம்ம உள்ளத்துல இருந்து கேட்கறாங்க, தமிழ் பேசுறவங்க தமிழான கேட்க இயலு, அரபு நாட்டுக்கார அரபுல கேட்டு போயிருவான். நம்ம விரும்பினதை எல்லாம் கேளுன்னா விரும்பினதை நம்ம எப்படி கேட்போம்? விரும்பினதை கேளுங்கிற அந்த வார்த்தையில நமக்கு என்ன விளங்குது? விரும்பிய மொழியில கேளுங்கிறது அதுக்குள்ள அடங்கி இருக்குது. அப்பதான் விரும்பி இதெல்லாம் கேட்க இயலும்.
அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஜனாஸா தொழுகையில ஓ யுஹ்லிசு துஆ லில் ஜனாஸா, ஜனாஸாவுக்காக துஆவை இக்லாஸோட கலப்பற்ற எண்ணத்தோட உள்ள தூய்மையோடு நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்தடுத்த தக்பீர்லங்கறாங்க. அதனால நம்முடைய மொழியில் கூட என்ன செய்யலாம், ஜனாஸாவுக்காக வேண்டி தமிழ்ல கூட நீங்க செஞ்சுக்கிடலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துஆக்கள் சிலது இருக்குல்ல, அதையும் ஓதிட்டு செய்யுங்க. அந்த சுன்னத்தை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த துஆ ஓதி இருக்கிறாங்கன்னு நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதை சொல்லிவிட்டு செய்யணும். அது என்னென்ன துஆ? இன்னும் சொல்ல போனால் இது எங்க இருக்குன்னா பைஹக்கில சொல்லிட்டேன்னா, அடுத்து இப்னு ஹிப்பான்ல ஒரு செய்தி வருகிறது, இதா ஸல்லைத்தும் அலல் ஜனாஸதி, ஜனாஸாவுக்கு நீங்கள் தொழுகை நடத்தினால் ஃபஅக்லிஸு லஹ துஆ, அந்த ஜனாஸாவுக்கான துஆவை உளப்பூர்வமாக நீங்கள் செய்யுங்கள், உள்ளத்திலிருந்து செய்யுங்கள். அப்படி அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப என்னென்ன துஆவெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்குது? அதாவது ஃபர்ஸ்ட் அல்ஹம்து சூரா பிளஸ் இன்னொரு சூரா, மறுபடியும் ஒரு அல்லாஹ் அக்பர், அதுக்கப்புறம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஸலவாத், அதுக்கப்புறம் ஒரு அல்லாஹ் அக்பர், இப்ப துஆ, இன்னொரு அல்லாஹ் அக்பர், இப்ப துஆ. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆக்களை எல்லாம் ஒரு தக்பீர்ல சொல்லிக்கலாம். அடுத்த தக்பீர்ல நம்ம இஷ்டத்துக்கு செய்யற துஆக்களை நாலாவது தக்பீர்ல நின்று நம்ம தாய்மொழியில கூட செஞ்சு கொள்ளலாம். அல்ல இந்த துஆக்கள்லயே 4 துஆ ஆதாரப்பூர்வமான துஆ கிடைக்கிறது. அதுல 2 துஆவை மூணாவது தக்பீருக்கு அப்புறமும் இன்னும் 2 துஆவை நாலாவது தக்பீருக்கு அப்புறமே என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். அதுக்கு கணக்கு சொல்லப்படலை. துஆ இஹ்லாஸா செய்யுங்க, அவ்வளவுதான். அடுத்தடுத்த தக்பீர்கள்ல இஹ்லாஸான முறையில் நீங்கள் அவருக்கு துஆ செய்யுங்கன்னு வந்திருக்கிறது. அந்த துஆ என்ன? அவுஃப் இப்னு மாலிக் அவர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாஸாவுக்கு தொழுகை நடத்தினார்கள். நடத்தின உடனே அவங்க ஓதுன துஆவை நான் என்ன செஞ்சேன், மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன். மனப்பாடம் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, அந்த துஆவை கேட்டா அந்த மையத்தை நான் இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அவ்வளவு அழகான துஆ. அவர் சொல்றாரு, அந்த மையத்துக்கு எப்படிப்பட்ட துஆ, ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த துஆவை பார்த்த உடனே இந்த மையத்தை நம்ம இருந்திருக்க கூடாதா, நமக்கு ரசூலுல்லாஹ் இந்த துஆ கேட்டிருப்பாங்களே அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு அந்த துஆ இருந்துச்சு. அதை நான் கேட்டு மனனம் செய்து வைத்துக் கொண்டேன் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். அந்த துஆ என்ன? இது சஹீஹ் முஸ்லிம்ல 1600வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துஆ என்னன்னு கேட்டா, அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாயி வஸ்ஸல்ஜி வல் பரதி வனக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அபியல மினத் தனசி வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி வஅத்ஹில்ஹுல் ஜன்னah வஅஈதுஹு மின் அஸாபில் கப்ரி. இதான் அந்த துஆ. துஆவை உங்களுக்கு டிவியில போடும்போது ஸ்கிரீன்ல போடுவாங்க, பெரிய எழுத்தா போடுவாங்க, மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. நாளை கழிச்சு பாட்டு இன்னொரு தடவை வாசிக்கிறேன். அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாயி வஸ்ஸல்ஜி வல் பரத் வனக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அபியல மினத் தனஸ் வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி வஅத்ஹில்ஹுல் ஜன்னah வஅஈதுஹு மின் அஸாபில் கப்ரி. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அல்லாஹும்ம இறைவா இக்ஃபிர் லஹு, இவரை மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹு, இவருக்கு அருள் புரிவாயாக, வஆஃபிஹி, இவருக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பாயாக, வஅஃபு அன்ஹு, இவருடைய தவறுகளை அலட்சியம் செய்வாயாக, வஅக்ரிம் நுஸுலஹு, இவர் தங்குமிடத்தை மரியாதைக்குரிய இடமாக ஆக்கி வைப்பாயாக, வஸ்ஸி' முத்கலஹு, இவரை நுழைக்கக்கூடிய கபரை விசாலமாக ஆக்கி வைப்பாயாக, வக்ஸில்ஹு பில் மாயி வஸ்ஸல்ஜி வல் பரத், தண்ணீராலும் ஐஸ் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டி அந்த மழை பெய்யும்ல அதனாலும் இவரை கழுவி குளிப்பாட்டுவாயாக, வனக்கிஹி மினல் ஹதாயா, தவறுகளிலிருந்து பாவங்களிலிருந்து இவரை தூய்மையாக்குவாயாக, கமா நக்கைத ஸௌபல் அபியல மினத் தனசி, அழுக்கிலிருந்து வெள்ளையாடை எவ்வளவு கவனமாக சுப்புரவுப்படுத்தப்படுமோ, கலர் ஆடனா மேலோட்டமா துவைப்போம், வெள்ளை ஆடனா உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து துவைக்குவோம், அப்படி வெள்ளை ஆடையை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவது போல இவரை தூய்மைப்படுத்துவாயாக, வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி, இப்ப அவர் இருந்த வீட்டை விட சிறந்த வீட்டை அவருக்கு பகரமா கொடு, வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி, இப்ப இருந்த குடும்பத்தாரை விட சிறந்த குடும்பத்தாரை அவருக்கு நீ வழங்கு, வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி, இப்ப இருந்த வாழ்க்கை துணையை விட சிறந்த வாழ்க்கை துணையை அங்க கொடு, வஅத்ஹில்ஹுல் ஜன்னah, அவர் சொர்க்கத்தில் நுழையவை, வஅஈதுஹு மின் அஸாபில் கப்ரி, கபருடைய வேதனையிலிருந்து அவரை காப்பாற்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாஸாவுக்கு துஆ செய்தார்கள். இது முஸ்லிம்ல 1600வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது.
அதே மாதிரி ஹாக்கிம்ல ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, இதுவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தும் பொழுது அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ தக்கரினா வ உன்சானா, இந்த 8 மாறி மாறி கூட பல அறிவிப்புகள் வரும். இந்த தர்த்தீபுல வித்தியாசமான அறிவிப்புகள் வருது. இந்த 8 விஷயம் அதுல வருது. அப்புறம் அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம் வ மன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இறைவா இக்ஃபிர் லி ஹய்யினா, எங்களில் உயிரோடு இருப்பவர்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ மையித்தினா, எங்களில் இறந்தவர்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ ஷாஹிதினா, இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ காயிபினா, இங்கே வராமல் இருக்கிறவங்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ சகீரினா, சிறுவர்களுக்கு எங்களில் சிறுவர்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ கபீரினா, பெரியவர்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ தக்கரினா, எங்களில் ஆண்களை மன்னிப்பாயாக, ஓ உன்சானா, எங்களில் பெண்களை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா, எங்களில் யாரை இறைவா நீ வாழ வைக்கிறாயோ அவர்களை ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம், இஸ்லாமிய அடிப்படையில் வாழவை. வமன் தவஃபைதஹு, யாரை நீ மரணிக்க செய்து விடுகிறாயோ ஃபதவஃபஹு அலல் ஈமான், ஈமானோட எங்களை மரணிக்கவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். இது ஒரு துவா. இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளலாம். இது 4 தக்பீர்ல 3வது தக்பீர்லயோ 4வது தக்பீர்ல இது ஒன்னோடு ஓதிக்கொள்ளலாம். இது ஹாக்கிம்ல உள்ளது. அடுத்து அபூதாவுதுல 2787வது ஹதீஸில் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு தொழு வைத்தார்கள். அப்ப அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இறைவா இன்ன ஃபுலான் அப்ன ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார், பேரை சொல்லிக்கிறாங்களாம். இன்னாருடைய மகன் இன்னார்னு வருது, அந்த இறந்து போனவருடைய பேரை சொல்லிக்கிறாங்க. இன்னாருடைய மகன் இன்னார் மின் ரிம்மத்திக்க, உன் பொறுப்பில் இப்போது இருக்கிறார், இறந்தனும் உன் கண்ட்ரோல், இப்ப அவர் சொந்த அதிகாரம் ஒண்ணுமே கிடையாது. ஹப்லி ஜிவாரிக்க, உன்னுடைய அடைக்கலத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஃபகிஹி மின் ஃபித்னத்தில் கபரி, கபருடைய சோதனையிலிருந்தும், அதாபின் நாரி, நரகத்தின் வேதனையிலிருந்தும் இவரை காப்பாற்றுவாயாக. அன்த அஹ்லுல் வஃபாயி வல் ஹம்தி, வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவன் நீ, புகழுக்குரியவன் நீ. அல்லாஹும்ம இறைவா ஃபக்ஃபிர் லஹு, அவரை மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹு, அவருக்கு அருள் புரிவாயாக, இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நீ மன்னித்து அருள் புரியவனாக இருக்கிறாய் என்று ஓதுவார்கள். இது 3வது துவா. 4வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு துவா, இது 4 தான் ஆதாரம் கிடைக்கிறது, மற்றெல்லாம் பலவீனமான ஹதீஸ்களா இருக்கிறது. ஆதாரபூர்வமான துவாக்கள் 4 தான் கிடைக்கிறது. 4வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துவா ஹாக்கிம்ல 1வது வால்யூம்ல 515வது ஹதீஸ் பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம இறைவா அப்துக, உன்னுடைய அடியான், வபுன் அமத்திக்க, உன்னுடைய அடிமையுடைய மகன், உங்க அம்மாவும் அடிமையா இருந்தாங்கல்ல, அவங்க அடிமையுடைய மகன், இஹ்தாஜ இலா ரஹ்மத்திக்க, உன்னுடைய அருளின் பக்கம் தேவையாகிவிட்டார், இப்ப மூத்தா போயிட்டதுனால இனிமே உன் அருள் தான் வேணும். அந்த கனியும் நான் அதாபிஹி, இவரை தண்டிக்கிறது உனக்கு தேவையே இல்லை, இவனை போய் தண்டிக்கிறது உனக்கு என்ன கிடைக்க போகுது, இவனை தண்டிக்கிறது உனக்கு தேவையில்லை. இன்கான முஹ்சினன், இந்த ஆள் நல்ல ஆளாக இருப்பாரேயானால் ஃபஸித் பி இஹ்சானிஹி, இவருக்கு நல்ல உதவிகளை உபகாரத்தை அதிகமாக ஆக்கு. இன்கான முஸியன், இந்த ஆள் கெட்ட ஆளாக இருப்பாரேயானால் ஃபதஜாவஸ் அன்ஹு, அந்த தீமை மன்னிச்சிரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இந்த 4 துவாக்களையும் மனனம் செய்து கொள்ளலாம். அல்லது நம்ம பக்கத்தில் பொறுப்பு விட்டுருக்கிற காரணத்தினால் தெரியலன்னு துவாம இருக்காதீங்க. உங்களுக்கு அல்ஹம்து சூராவும் ஒரு சூறாவும் சலவாத்தும் ஓத தெரிஞ்சா போது 3வது 4வது தக்பீர்ல உங்க தாய்மொழியோட கேட்டுப்போங்க, வழங்குதா? ஏன்னா இஹ்லாஸோட துவா செய்யுங்கன்னு வர்றது, இதை மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள். மனப்பாடம் பண்ண முடியலன்னா அழுது எப்படி உள்ளத்திலிருந்து கேட்பீங்களோ இந்த கருத்துக்கள்லாம் உள்வாங்கி கொண்டு அதையெல்லாம் உங்களுடைய மொழியில கூட கேட்டுக்கொள்ளலாம். இது 4 தக்பீர் முடிஞ்ச பிறகு சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, அந்த சில இமாம்கள் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, ஆனா 4வது தக்பீருக்கு சார் டைம் கொடுக்க மாட்டாங்க. 3 தக்பீர் டைம் கொடுத்து விட்டு 4வது தக்பீர் என்ன செய்வாங்க, அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும்பாங்க. 4வது தக்பீருக்கு பிறகு ஓத வேண்டி இருக்கிறது. 4வது தக்பீருக்கு பிறகு ஓதாம என்ன செய்யறாங்க, அது மாதிரி எல்லாம் பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு உதாரணமா அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபாங்கிறவங்க ஒரு தடவை என்ன செய்யறாங்க, ஜனாசாவில் கலந்துக்கிட்டாங்க. 4வது தக்பீரை சொல்லிட்டு வேணும்னு நீட்டுறாரு. அவர் நீட்டிட்டு 5வது தக்பீர் சொல்ல போறாருன்னு மக்கள்லாம் வெயிட் பண்றாங்க. 4ஓட முடிச்சுட்டு அவர் சலாம் கொடுத்து சொன்னாரு, நான் வேணும்னு நீட்டினேன், 4க்கு பிறகு ஒன்னும் இல்லைன்னு நினைக்கிறீங்க, 4வது தக்பீருக்கு பிறகு ஒன்னும் இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு தான் நீட்டிட்டு நான் என்ன செஞ்சேன், ஆனா கடைசியா உங்களுக்கு சலாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு சஹாபி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 4 தக்பீர்களையுமே ஒவ்வொரு தக்பீருக்கு பிறகும் ஓதித்தான் முடிச்சிருக்கிறாங்களே தவிர தக்பீருக்கு கொடுத்துட்டு சலாம் கொடுத்த மாதிரி நமக்கு தென்படவே இல்லை. அதனால அந்த மாதிரி இதான் ஜனாசா தொழுகைங்கிற முறை. 4வது தக்பீருக்கு பிறகு துவா ஓதிவிட்டு சலாம் கொடுத்து அந்த தொழுகையை முடிக்க வேண்டும். சலாம் கொடுப்பதை பொறுத்த வரைக்கும் நடைமுறையில்
ஒரே ஒரு சலாம் கொடுப்பது தான் ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தில் இருக்கிறது. பொதுவாக 2 தடவை சலாம் கொடுப்போம்ல, ஒவ்வொரு தொழுகைக்கும் வலது பக்கம் ஒரு தடவை இடது பக்கம் ஒரு தடவை திரும்பி சலாம் கொடுத்து தான் தொழுகையை முடிக்குவோம். ஆனால் ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் ஒரே ஒரு சலாமோட தான் அந்த ஜனாசா தொழுகையை முடிக்கிறாங்க. ஆனால் ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் 2 விதமாகவும் முடிப்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. தப்பு ஒன்றும் கிடையாது அது. ஆனால் அதைத்தான் செய்யணுங்கிறது தப்பு. 2 விதமாகவும் செய்து கொள்ளலாம். பைஹக்கியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், 3 காரியங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்தார்கள். அதில் அதை மக்கள்லாம் விட்டுட்டாங்க. அதில் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யஹ்தாஹுன்ன தஸ்லீம் அலல் ஜனாசத்தி மிஸ்ல தஸ்லீம் பிஸலாத். மற்ற தொழுகையில் சலாம் கொடுப்பது போலவே தான் ஜனாசா தொழுகையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்து வந்தார்கள். அதை மக்கள்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு சஹாபி அறிவிக்கிறார். சஹாபாக்கள் காலத்தில் ரொம்ப சீக்கிரமே விடுபட்டு போயிடுச்சு. அதனால தான் நீண்ட நெடுங்காலமாக ஒரு சலாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். 2 சலாம், அதாவது மற்ற தொழுகையில் சொல்வது போலன்னா 2 சலாம் தான் அர்த்தம். மற்ற தொழுகையில் போல தான் சலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதை மக்கள் எல்லாம் விட்டு விட்டார்கள்ங்கிற செய்தி பைஹக்கியில் 4வது வால்யூமில் 43ஆம் பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இதே ஹதீஸ் தபரானியிலையும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு தடவை சலாம் கொடுக்கலாமான்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு தொழ வைத்தார்கள். இப்போ கப்பர் அலைஹா அர்பான் 4 முறை அதற்கு தக்பீர் சொன்னார்கள். சல்லம தஸ்லீமத்தன், ஒரே ஒரு சலாம் கொடுத்தார்கள் என்று ஹாக்கிம்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ் அபூ ஹுரைரா வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஜனாசா தொழுகையில 4 தக்பீர் சொல்லி முடித்த பிறகு 2 தடவை 2 பக்கமும் திரும்பி சலாம் கொடுத்தாலும் ஓகே, ஒரே ஒரு சலாமோட நிறுத்தி கொண்டாலும் 2மே சுன்னத்து தான். 2ல எதையும் நம்ம ஆட்சேபனை செய்யக்கூடாது.